Praise the Lord. Thank you, Jesus. என் ஆண்டவரே நன்றி ராஜா. எங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்த நல்ல தேவனே நன்றி சுவாமி. இயேசுவே நன்றி. நல்ல பிதாவே நன்றி. இந்த சபத் நாளை எங்களை நீர் ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி. எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நீர் பிரசன்னமாக போவதற்காக நன்றி. நாங்கள் அறிந்து அறியாமல் செய்த எந்த ஒரு தவறாக இருந்தாலும் ஆண்டவரே பிள்ளைகளாக இருந்தாலும் கர்த்தாவே நீர் எங்களது தகப்பனாக இருக்கிறபடியால் கர்த்தாவே ஒரு பிள்ளைகளை கட்டி பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. இயேசுவே எந்தெந்த தேசங்களெல்லாம் எங்களை கொண்டு வந்திருக்கிற ஆண்டவரே, எங்களை இந்த ஒரு நல்ல தேசத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீர் ராஜா. இந்த தேசத்தில் ஆண்டவரே உமது கிருபை மிகுதியாக இருப்பதாக, இந்த சீலன் பகுதியில் ஆண்டவரே உமது கிருபை இருப்பதாக, ஆண்டவரே எந்த ஒரு பிசாசின் கிரியைகளின் காரியங்கள் நடக்காதபடிக்கு கர்த்தாவே எந்த ஒரு சேதமும் நடக்காதபடிக்கு, ஒரு சேதமும் ஆண்டவரே எந்த ஒரு ஆபத்தான காரியங்களும் நடக்காதபடிக்கு இந்த தேசத்தை ஆண்டவரை காத்துக்கொள்ளும் சுவாமி. கர்த்தாவே ஒரு அன்பினாலே நிரப்பும், பிள்ளைகளுடைய போக்கில் வரதில் கூட என்று பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தாவே அவர்கள் என்னெல்லாம் காரியம் செய்கிறார்கள் அவர் எல்லாவற்றையும் நீர் உதவி செய்யும் சுவாமி. நீர் உதவி செய்தால் மாத்திரம் எல்லா காரியம் வாய்ப்பும் வழங்கப்படும் சுவாமி. உங்களுக்கு இது லேசான காரியமாக இருக்கிறது ராஜா. நீர் செய்த ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளை நீர் உயர்த்தணும் சுவாமி. கர்த்தாவே இறங்கி மக்களை நீர் உங்கள் பிரியமான பிள்ளைகளை நீர் காப்பாற்றுகிறீர்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவந்தை ஆண்டவரே இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்க ஒவ்வொரு ஆத்மாவையும் பரிசுத்த ஆவியிலும் ஒரு பிரசனத்தை ஆண்டவரே எந்த ஒரு ஆராதனை பாடலாக இருந்தாலும் அந்த பாடலில் ஒவ்வொரு வரிகளும் ஆண்டவரே அவர்கள் பாடல் அவருடைய வாயில் இருந்த வார்த்தை அந்த வார்த்தையில் ஆண்டவரை கிருபை செய்யும் சுவாமி. கிரியை செய்யும் கர்த்தாவே. இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரை பதிவிடப்பட்டிருக்கிறது. ஒரு ஆராதனை ஆண்டவரை நாங்கள் அநேகருக்கு சொல்கிறோம், ஒரு வல்லமையை சொல்கிறோம். ஒரு கிருபை ஆண்டவரை நீரே அநேகருக்கு காண்பிக்கிறேன். நீர் உலகாக எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர் என்பதை நாங்கள் சாட்சியாக அறிக்கையிடுகிறோம் ராஜா. இயேசுவே ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி. ஆண்டவரே தொடர்ந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. ஆண்டவரே இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கடந்து செல்ல எங்களை பலப்படுத்தும் ராஜா. இந்த தேசத்து தலைவர்கள் எல்லாரையும் ஆண்டவரை உமது பரிசுத்த வார்த்தைகளினாலே நிரப்பி வழிநடத்தும் சுவாமி. தேவனே ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே, டென்மார்க் தேசமும் இந்த ஐரோப்பிய தேசங்கள் எத்தனையும் ஆண்டவர் எல்லா இடத்திலையும் ஒரு வார்த்தை ஒழித்துக் கொண்டே இருக்கும் சுவாமி. எல்லா பிள்ளைகளும் உமது வார்த்தையை கேட்க வாஞ்சியாக இருக்க ஆண்டவரை சபைகளை நிரப்பும் ராஜா. இந்த தேசத்தை காத்துக்கொள்ளும் கர்த்தாவே. எங்களை கொண்டு வந்த தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. இலங்கை தேசத்து பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்களோ நீ அறிவி. ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரை நீ கரப்படுத்தி நீ வழி நடத்தணும் கர்த்தாவே. இலங்கை தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கணும் சுவாமி. இலங்கை தேசத்தில் ஒரு அருமையான ஆட்சி ஆண்டவரை, சமாதானத்தின் ஆட்சி, சத்தியத்தின் கிருபை அங்கு காணப்பட ஆண்டவரை நீர் இறங்கி ஒரு வல்லமையை நிலைநிறுத்தணும் சுவாமி. இலங்கை தேச பிள்ளைகள் எல்லாரும் இயேசுவை குறித்து அறிந்து கொள்ள ஆண்டவரை, எவரும் இயேசுவை அறியாத ஜனங்கள் இல்லை என்பதை ஆண்டவரை நீ உறுதி செய்து பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகளை அவர்கள் படிக்க ஆண்டவர் உதவி செய்யும் சுவாமி. ஒரே சிந்தையில் ஆண்டவரை இயேசுவை நோக்கி கூப்பிட்டு தேசங்கள் வளர்ச்சி பெற இலங்கை தேசத்தை நீர் ஆயத்தப்படுத்தும் ராஜா. இலங்கை தேசத்தை நீர் உங்கள் பரிசுத்த சிந்தையை நிரப்பும் சுவாமி. இலங்கை தேசத்தை காத்துக்கொள்ளும் ராஜா. ஆண்டவரே இந்த நாலு ஆண்டவரை இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்திய தேசம் எவ்வளவாக ஆண்டவரை பொல்லாத காரியங்களே அவர்கள் தன்னுடைய கிரியைகளை மறந்து என்ன செய்கிறார்கள் ஆண்டவரே. இந்திய தேசத்திலே ஒரு பார்வை பூர்ணமாக இருக்கிற சுவாமி. இந்திய தேசத்தின் எல்லைகள் எல்லா இடத்திலும் ஆண்டவரை உள்ளிலும், இந்திய தேசத்தின் எல்லைகளிலும், இந்திய தேசத்தில் உள்ள அத்தனை ஸ்டேட்ஸ்களிலும் நகரங்களிலும் ஆண்டவரை உங்கள் பரிசுத்த தூய ரத்தத்தை தெளிக்கிறேன் சுவாமி. கர்த்தாவே ஒவ்வொரு மகனும் ஆண்டவரை நன்மை செய்ய முன்வர கிருபை செய்கிறார். இயேசு கிறிஸ்து நன்மை செய்த தேவனாக இருக்கிறார். அவர் மனுஷகுமாரனாக இருந்து நன்மை செய்ததே அவர்கள் செய்த ஒரே காரியம். அவருக்கு என்ன நாம் செய்தோம் என்ற அக்கிரமங்களை இந்திய தேசத்தார் எவரும் செய்யாதபடிக்கு ஆண்டவரே நீர் உமது நீதியின் வழியிலே உமது நாமம் அறியப்பட்ட பிள்ளைகளை பாதுகாத்து கர்த்தாவே உமது நாமத்துக்கு எதிராக நிற்கும் அசுத்த ஆவிகளின் கிரிவைகளை ஆண்டவரே நீர் உமது பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தையினாலே நிரப்பி அவர்களை சுத்திகரிக்கும் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளையும் சுத்திகரிக்கிறார்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் சுத்திகரிக்கப்பட்டு இயேசுவுக்கு பிரியமான ஆத்மாக்களாக இந்திய தேசம் கொடுக்க நிரம்ப ஆண்டவரை கிருபை செய்யும் சுவாமி. இந்திய தேசத்தில் அவருடைய உமது ஆளுகை இருக்கிற சுவாமி. இந்திய தேசத்தில் ஒரு வல்லமை புறப்படும், உமது வல்லமை அறியப்படும். ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு வாலிபனும் கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளையும்
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கையிட ஆண்டவரே நீர் ஆரம்பிக்கணும் சுவாமி. இந்திய தேசத்தை முடிக்கிவிடும் சுவாமி. இந்திய தேசத்தில் நடக்கும் அத்தனை ஊழியர்களையும் ஆண்டவரை நீர் முடிக்கிவிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரம் அறியப்பட அவர்கள் ஊழியம் செய்ய கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அறியப்பட, இயேசு கிறிஸ்துவின் விடுதலை கிடைக்க இந்திய தேச மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள் அவர்களையும் ஆண்டவரே பரிசுத்த அன்பினாலே நிரப்பும் சுவாமி. ஆண்டவரே, பிள்ளைகளை நீர் ஆண்டவரே உமது அன்பின் வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து ஆண்டவரை வழிநடத்தும் ராஜா. எவரும் மோசம் போகாதபடி ஆண்டவரை கிருபை செய்யும். பிசாசை மோசம் போக்குகிற பிசாசு தேசத்து பிள்ளைகளை சீட்டாதபடிக்கு ஆண்டவரே நீர் உமது அன்பின் தூதர்களை கொடுத்து ஆண்டவரை பிள்ளைகளை நீ பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. பிள்ளைகளை ஞானத்தோடு வளரும் ராஜா. மலேசிய தேசத்துக்காக அறிவிக்கிறேன். மலேசிய தேசத்தையும் ஆண்டவரை உமது பரிசுத்த அன்பினாலே நிரப்பி நீ வழி நடத்துவதற்காக நன்றி சுவாமி. கர்த்தாவே, ஆசிய தேசங்களுக்காக அறிவிக்கிறோம். ஒவ்வொரு தேசத்தையும் நீர் கண்டிருக்கிறேன். தேசங்களை ஆண்டவரே உங்கள் நியாய தீர்ப்பில் கணித்து வருதலுக்கு ஆண்டவரே அவர்கள் ஆளாகி சிரமப்படாதபடிக்கு ஆண்டவரை நீ பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. பிலிப்பைன் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த தேசத்திலே நடந்திருக்கிற இழப்புகள் ஆண்டவரே நிலநடுக்கத்திலே பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு நீர் ஆதரவு சொல்லுகிறாங்க. இந்த தேசத்தையும் ஆண்டவரை மீட்டெடும் சுவாமி. இந்த தேசத்தையும் ஒரு சமாதானம் சீக்கிரத்தில் வர ஆண்டவரே உதவிக்கரங்கள் கிடைக்க எல்லாரும் பாதுகாப்பாக தன் ஜீவனை காத்துக்கொள்ள ஆண்டவர் அந்த தேசத்திலும் கர்த்தருடைய வார்த்தை பூர்ணமாக விளங்குவதாக கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படுத்த அந்த பிள்ளைகள் எல்லாரும் வாழ கர்த்தாவே இந்த ஒரு ஜீவனை உத்தமமாக வாழ உலகத்து ஜனங்களுக்கு கற்றுக்கொள்ளும் சுவாமி. ஜீவனை எவரும் எழுந்து போகாதபடிக்கு ஆண்டவரை கற்றுத்தாரும் ராஜா. ரஷ்யா, சீனா, அமெரிக்க தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா தேசத்தையும் நீரே காப்பாற்றுகிறேன். ஆஸ்திரேலியா தேசமாக இருக்கட்டும், ஆப்பிரிக்க தேசமாக இருக்கட்டும், உலகத்து தேசங்கள் எல்லாம் நமக்கு கீழ்ப்படைத்திருக்கிறது ராஜா. இப்பொழுது இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, இஸ்ரவேலிலே ஒரு மகா பரிசுத்த நகரம் இருக்கிறது சுவாமி. கர்த்தாவே, நீர் ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்தில் இருப்பது அன்பை கட்டளையிட்டு ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்தார் எல்லாரும் ஒரு வல்லமை அறிந்து கொண்டு ஆண்டவரே அநேகருக்கு நன்மை செய்ய அந்த தேசம் ஆயத்தப்பட்டபடி இருக்கிறது என்பதை ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்தாரும் உணர்ந்து ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்துக்கு எந்த ஒரு பாதிப்பு வராதபடி கர்த்தாவே அன்றைய தேசங்களுக்கும் நன்மை நடக்கும்படிக்கும் கர்த்தாவே சமாதானத்தை நீர் கொண்டு வந்து வரும் சுவாமி. ஆசீர்வதி ராஜா. சமாதானத்தை அறிய செய்யும். சமாதானத்தின் வழியிலே வாழ ஆண்டவரை உதவி செய்யும் சுவாமி. உலகத்தில் எல்லா தேசங்களையும் நகரங்களையும் ஆண்டவரே சமுத்திரங்களையும் ஆண்டவரே எல்லா இடங்களையும் ஆண்டவரை நீர் அறிந்திருக்கிறீர்கள். எல்லா இடங்களிலும் என்னென்ன நடக்க வேண்டுமோ அவர் திட்டங்கள் எல்லாம் நீரே வைத்திருக்கிறீர்கள். கர்த்தாவே, உமது பிள்ளைகள் எவருக்கும் பாதிப்பு வராதபடி ஆண்டவரை காத்துக்கொள்ள சுவாமி. உமது நாமம் அறியப்பட்ட பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் சுவாமி. பிள்ளைகளையும் ஞானத்தோடு வளரும் ராஜா. பிசாசு தந்திரங்கள் பிள்ளைகளோடு விளையாடுகிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, பிள்ளைகளை ஆண்டவரை காப்பாற்றும் சுவாமி. எங்களுக்கு தெரிந்த இயேசு அவர்களுக்கு தெரியணும் சுவாமி. எங்களுக்கு தெரிந்த இயேசுவின் வல்லமை அவர்களும் அறியப்பட ருசிக்கணும் சுவாமி. ஆண்டவரே, தன் ஜீவனை காத்துக்கொள்ளக்கூடிய நல்ல ஸ்லாக்கியத்தை, நல்ல அறிவையும், சுத்த அறிவையும் பரிசுத்த ஆவியானவரை கற்றுத்தாரும் சுவாமி. பிசாசு வழியிலே போய் கெட்டு போகாதபடி கர்த்தாவே இந்த ஜனங்களை எல்லாரையும் காப்பாற்றும் சுவாமி. பிசாசு தூதனுக்கு உண்டான அக்னி, அந்த பொல்லாத வல்லமை அக்னி நரகத்தில் வழியில எவரும் போகாதபடிக்கு கர்த்தாவே ஒரு அன்பினாலே நிரப்பு சுவாமி. எங்களை தெரிந்து கொண்ட நீர் எங்கள் பிள்ளைகளை தெரிந்திருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம் சுவாமி. எங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதியும் சுவாமி. தலைமுறையாக 1000 தலைமுறைக்கு நீர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா. இந்த குடும்பங்கள் எல்லாம் அறிந்து அதன்படி நடக்க உதவி செய்வதற்காக நன்றி சுவாமி. இயேசுவே நன்றி. எங்களுக்கு உதவி செய்யும் நல்ல தெய்வமே நன்றி. ஆண்டவரே நன்றி. இந்த ஆராதனை வேலையிலே ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் இருந்து இந்த ஜபத்தை கேட்டீர்கள், அதற்காக நன்றி. கர்த்தாவே, வரப்போகிற சங்கீத வார்த்தைகளை ஆண்டவரே உமக்கு ஒப்புவிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் அதை கிரியை செய்ய நீங்கள் உதவி செய்யும் சுவாமி. ஆண்டவரே, ஆராதனையிலே ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து எங்களை உற்சாகப்படுத்தும் கர்த்தாவே. நாங்கள் ஆனந்தத்தோடு செய்யும் இந்த நல்ல ஆராதனைகளை எங்களுக்கும் ஆண்டவரை நீர் கற்றுக் கொடுத்து நாம் தேவனை துதிக்க எங்களோடு இருந்த ஆண்டவரே நீரும் ஆண்டவரை உலாவி ஆவியானவரை எங்களை உற்சாகப்படுத்தி வழி நடத்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜெபத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. நாம் சங்கீதம் 48 படிப்போம். சங்கீதம் 48 வாசிப்போம். கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும்
தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். அதுவே மகாராஜாவின் நகரம். அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். கீழ்காற்றினால் தர்ஷீசின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சீயோன் பர்வதம் அழிவதாக, யூதாவின் குமாரத்திகள் களி கூறுவார்களாக. பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா, thank you Jesus. இந்த தேவன் எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். நாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. நமக்கு ஒரு தேவன் எல்லா நேரமும் நம்ம கூட இருக்கிறார். எல்லா நேரமும் கூட இருக்கும் நல்ல தேவன் இயேசு கிறிஸ்து. மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நாம் எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். மரணத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். மரண பரியந்தம் நடத்துபவரும் அவர் என்ன சொன்னாரோ அதற்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு பூர்ணமாக கீழ்ப்படுத்தி தன்னைத்தான் ஒப்பு கொடுத்து நாம் வாழும்போது அவர் நம்மோடு இருக்கிறார். நல்ல தேவனுக்கு நன்றி. இயேசுவே நன்றி. பரிசுத்தரை நன்றி. நல்ல பிதாவே நன்றி. அல்லேலூயா, thank you Jesus. எங்கள் மேல அதிகமாக பிரியம் கொண்ட ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இருந்து எங்களுக்கு ஒவ்வொரு காரியத்தை குறித்து கற்றுக் கொடுத்து கர்த்தாவே, உமது வேத வசனம் எவ்வளவு பெரியவர், பராக்கிரமத்தின் கிருபை ராஜா. ஆண்டவரே, உமது ஒவ்வொரு வார்த்தையும் பட்டயம் எங்களை காத்துக் கொள்கிறது. கர்த்தாவே, எதிரிகள் எங்களை அண்டாதபடிக்கு எங்கள் எல்லாருக்கும் பட்டயத்தை கொண்டு நாங்கள் எங்களை காத்துக்கொள்ளக்கூடிய வழிகளையும் சொல்லியிருக்கிறீர்கள். கர்த்தாவே, இந்த வழிகளை ஆண்டவரை நாங்கள் ஜெயம் கொள்ள போவது நிச்சயம் என்பதை அறிந்திருக்கிறோம். இயேசுவே நன்றி. எங்களை பலப்படுத்த நல்ல தேவன். ஆராதனைக்கு உரியவரே நன்றி. என் நாயகரே நன்றி. என் வேந்தரே நன்றி. என் ஆண்டவரே, ஆயுள் முடிவு வரை ஆண்டவரே நாங்கள் இந்த தொழுது கொண்டே இருப்போம் சுவாமி. ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே, ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை ஆராதனை வேந்தரும் நீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. சேர்ந்து பாடுங்கள்.
தேவனே எங்கள் மத்தியிலே ஆண்டவரே பிரசனத்தை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஆசீர்வாதம் தேவனே, ஆவியானவரே எங்கள் மத்தியிலே ஆண்டவரே எங்களை பலப்படுத்தியதற்காக நன்றி சுவாமி. எங்களை வழி நடத்துவதற்காக நன்றி ராஜா. என் ஆண்டவரே வாரத்தில் ஒரு நாள் இந்த சபத் நாளிலே எங்களை முகமுகமாக சந்திக்கிறீர் ராஜா. ஆண்டவரே இந்த சபையிலே சந்திக்கிறேன், இந்த சபையிலே வாழ்த்துகிறேன், இந்த சபையிலே எங்களை கொண்டு வந்திருக்கிறேன். என் ஆண்டவரே எங்களோடு இருக்கிறேன். உங்கள் பிரசனத்துக்கு நன்றி சுவாமி. என் ஆண்டவரே நன்றி. எங்களை உருவாக்கும் தேவனே நன்றி. எங்களை வழிநடத்தும் தேவனே நன்றி. என்னெல்லாம் காரியத்தை நினைத்து இந்த இடத்துல வந்திருக்கிறோமோ அப்படி எல்லா காரியத்தையும் ஆண்டவரை செய்து முடிக்க போவதற்காக நன்றி. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. உம்மாலே முடியாத காரியம் என்று ஒன்றுமே கிடையாது. அதிசயத்தை செய்யுங்கள், அற்புதங்களை செய்யுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன், பூமியை படைத்த தேவன், மண்ணை பிசைந்து மனிதனை உண்டாக்கியவர். ஆண்டவரே உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு அந்த தினத்தில் ஆண்டவர் என்னெல்லாம் தேவை என்று ஒரு பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இருதயங்களை நீர் அறிந்திருக்கிறீர்கள். என்னெல்லாம் தேவை என்று ஆண்டவரே இந்த நேரத்திலே நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு வாய்க்கப்படும் தேவனே நீர் உதவி செய்யும். உமாலே எல்லாம் கூடும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. எல்லாமே லேசான காரியமாக எங்களுக்கு இறக்குவதற்காக நன்றி. எங்களை நீர் இறக்கி காப்பாற்றுவதற்காக நன்றி. லேசான காரியம் உங்களுக்கு என்னென்னலாம் தேவையா இயேசுவை கேளுங்க. அவரால் மட்டும் கொடுக்க முடியும், லேசாக கொடுக்க முடியும். அவரால் முடியாத காரியம் லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனுஷனை மண்ணாவை அழிப்பது லேசான காரியம். மண்ணான மனுஷனுக்கு மண்ணாவை அழிப்பது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பதும் லேசான காரியம்.
அரியணை கோமகனாய் அரியணை ஏற்றுவர் லேசான காரியம் உமக்கது லேசான காரியம் பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் உமக்கது லேசான காரியம் இயேசுவுக்கு லேசான காரியம் இயேசுவுக்கு லேசான காரியம் பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் என் இயேசுவுக்கு லேசான காரியம் என் நண்பருக்கு லேசான காரியம் ஆண்டவரே லேசான காரியம் The Holy Spirit Missionary Church கோல்பேட்டில் ஆண்டவரே என்னெல்லாம் ஜனரிக்கஸ் வந்திருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் ஆண்டவரே நீ நடத்தி முடிக்க இது உமக்கு லேசான காரியம் சுவாமி. இந்த சபை விளையாதபடிக்கு இதை கட்டி எழுப்புவது உமக்கு லேசான காரியம் சுவாமி. இந்த சபையிலே ஆத்மாக்களை கொண்டு வந்து சேர்த்து உமது அன்பின் வார்த்தைகளை பதிய வைப்பது லேசான காரியம் சுவாமி. உமது அன்பினாலே நிறையப்பட்ட ஆண்டவரை ஜனங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வளரக்கூடிய வழிக்கு ஆண்டவரை நீ கொண்டு வருவது லேசான காரியம் ராஜா. எவ்வளவு லேசாக செய்யக்கூடிய காரியத்தை ஆண்டவரே நாங்கள் எவ்வளவு வாஞ்சையாக காத்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. நீர் அதை லேசாக செய்ய போகிறேன் என்பதை விசுவாசிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே ஒரு நாமம் அறியப்பட்ட இந்த சபை அறியப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு வார்த்தைக்கு ஆண்டவரை சுதியமாக வாழ்ந்து காட்ட ஆண்டவர் ஒரு வார்த்தையின் படி வாழ்ந்து காட்டு ஒரு ஆண்டை பெற்றுக்கொள்ளும் கர்த்தாவே. இந்த சபையை ஆண்டவரே நீர் காப்பாற்றணும். இந்த சபையை நீர் வழி நடத்தணும். கட்டி எழுப்பணும். இந்த சபையிலே ஆண்டவர் ஒரு அக்கினி மதில்கள் 4 பக்கம் இருந்து ஆண்டவரே பிசாசின் கிரியை இந்த சபையை நோக்கி பார்த்து எவரையும் வஞ்சிக்காதபடி கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சபை கட்டப்பட ஆண்டவரே நீ உதவி செய்ய போவதற்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே பிள்ளைகளை ஆனந்த களிப்பிலே ஆனந்த தைலத்தினாலே நீர் அபிஷேகம் செய்ய போவதற்காக நன்றி இயேசுவே நன்றி. பலவரே நன்றி. நீர் ஒருவரே தேவன். என் ஆண்டவரே நீ பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறேன். பிள்ளைகளை சந்தோஷத்தினாலே நிரப்ப போகிறேன். ஆண்டவரே உமது அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது சுவாமி. சர்வவல்லவரே நீர் மனுஷரை போல அன்பு செலுத்துவதில்லை. நீர் பிள்ளையை போல வந்து நீ காத்துக்கொள்கிறீர் சுவாமி. தகப்பனை போல எல்லா நேரமும் எல்லாருக்கும் தகப்பனை போல இருக்கிறீர் சுவாமி. வயது வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கும் தகப்பனை என் ஆண்டவரே சிறு பிள்ளைக்கும் குழந்தைக்கும் பிறந்த குழந்தைக்கும் ஆண்டவரே மறிக்க போகிற வயசுல இருக்க மனுஷருக்கும் ஆண்டவரே நீ தகப்பனாக இருக்கிறீர். எங்கள் எல்லாருக்கும் தகப்பனாக இருக்கிறீர் சுவாமி. எங்களை வழி நடத்துகிறீர் ராஜா. நாங்கள் எந்த நேரத்திலும் சோதனைக்கு உட்பட்ட ஆண்டவரை எந்த நேரத்திலும் ஆண்டவர் சோர்ந்து போகாதபடி நாங்கள் தனிமையாக இருக்கும் போது கூட எங்களோடு கூட இருக்கிறீர். எங்கள் தனிமையை போக்குகிறீர். எங்களை உருவாக்குகிறீர். ஆண்டவரே எங்கள் தனிமையில் ஆண்டவரை எங்களோடு நீ நடப்பதற்காக நன்றி சுவாமி. நாங்கள் ஒவ்வொரு நேரமும் புதிய புதிய காரியங்களை கற்றுக்கொள்கிறோம் ராஜா. எங்களை ஞானத்தினாலே நிரப்புவதற்காக நன்றி சுவாமி. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. நம்மை அவர் தாங்கி செல்கிறார் என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். நாம் எவருமே தனியாக இல்லை. இயேசுவுக்கு இருக்கும் பிள்ளைகள் எல்லாரும் இயேசுவோடு இருக்கிறார்கள். அவர் நம்மை சுமந்து செல்கிறார். நம் தகப்பன் தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தகப்பனே உன்
உமது பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் மக்கள் அடங்கிட்டு இருக்காங்க ராஜா. என் தேவனே, நீர் எங்களை சுமந்ததை நாங்கள் மறக்கவில்லை, நாங்கள் மறக்க போவதில்லை, மறக்க முடியாது. தேவனே நன்றி சுவாமி. எங்களை சுமந்தீர் ராஜா, ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களை சுமந்தீர் கர்த்தாவே. நாங்கள் வழி தவறி போகாதபடிக்கு எங்களை சுமந்தீர் ராஜா. ஆண்டவரே, எங்களை சுமந்து ஆண்டவரை வழி நடத்துவதற்காக நன்றி சுவாமி. நன்றி சுவாமி, நன்றி ராஜா. இயேசுவே நன்றி. தகப்பனே நன்றி. ஒரு பாடல்ல நம்ம காணிக்கை போகும் ஒரு பாடல் இருக்கிறது. அல்லேலூயா. தகப்பனுக்கு ஒரு பாடலை பாடி அடுத்த கட்டத்துக்கு போவோம். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. இந்த பாடல் வேத வசனத்திலே தாவீது எவ்வளவு துன்பப்பட்டார். தன் மகன் தாவீதை விரட்டிக் கொண்டிருக்கும் போது தாவீதுக்கு என்ன செய்வது தெரியாமல் தகப்பனை நோக்கி கூப்பிட்டது நல்ல பாடல். இன்றைக்கும் நிறைய தகப்பர்கள் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். பிள்ளைகள் தகப்பனை மதிக்கிறது இல்லை. ஆனாலும் நம்ம எல்லாருக்கும் ஒரே தகப்பன், அந்த பிள்ளைகளுக்கும் தகப்பன், எல்லாரையும் சரி கட்டுகிறார். இயேசு என்கிற அந்த நல்ல தகப்பனை நோக்கி பாவம். தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. பேரகம் நீரே, மகிமை நீரே. பேரகம் நீரே, மகிமை நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தோர் எத்தனை மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, மறந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, மறந்து விடுவதில்லை. தகப்பனின் நாகுகிறீர், என்னை தள்ளாத விடமாட்டீர். கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றினரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றினரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. நன்றி சுவாமி. தலை நிமிர செய்யும் சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொரு தகப்பனையும் தலை நிமிர செய்யும் கர்த்தாவே. இந்த வீடியோ காணுகிற ஒவ்வொரு தகப்பனையும் தலை நிமிர செய்யும். நல்ல தேவனே, ஆண்டவரை பிள்ளைகளை ஒழுங்குபடுத்தி ஆண்டவரை தகப்பனுக்கு ஆண்டவரை கனமும் ஆண்டவரை தனக்கு தன்னுடைய ஆத்மாவுக்கு பாதுகாப்பும் கட்டிக்கொள்ள இயேசுவின் ஞானத்தை எங்கள் எல்லாருடைய இதயத்தில் விளையும் சுவாமி. இது இப்படியாக செய்து எங்களை காப்பாற்றுவதற்காக நன்றி. நம்ம இப்பொழுது காணிக்க நேரத்தை